ஓம் த்ரிவித் கரண தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பிருத்திவி ஜலதேஜாம்சி த்ரிவித் கரண ரூபதः ஷரீரம் ஜாயते காரியம் தேभ्यो வேதாந்த பாஸ்கரः. அद्य दिनाङ्कः जून् मासे 9 दिनः. अद्य दिनस्य विषयः किं नाम त्रिवित् करणम्. சாந்தோக உபனிஷத் 6:6-5 இடம்பெறுகின்ற இந்த மந்திரத்தின் மூலமாக மூன்றாகப்படுவது என்ற திரிவித் கரணம் என்றால் என்னவென்று பார்க்கலாம். அன்னமயம் ஹி சோம்ய மனஹ, ஆபோமயஹ பிராணஹ, தேஜோமயி வாக். अन्नम् आपः तेजः इति त्रीण्येव एतानि स्वीकृत्य अस्य विश्वस्य सृष्टिः उपदिष्टात्रः. ஸ்ருதி இந்த மொத்த சிருஷ்டியை 3 உட்பொருள்களை கொண்டு சொல்கிறது. அன்னம், ஆபம், தேஜஸ், இது 3ஐ கொண்டு மொத்த சிருஷ்டியும் வந்திருக்கிறது என்று உபதேசம் செய்கிறது. அஸ்ய த்ரிவித் கரணம் இதி நாம. பிருத்திவி ஆபஹ தேஜாம்சி இதி ஏதேபியஹ. பிருத்திவி, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் அக்னி. இந்த மூன்றை தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த 3 நாள் தான் அஸ்ய பிரபஞ்சஸ்ய சிருஷ்டிஹி, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது. இதி இயம் உபனிஷத் உபதிஷதி, இவ்வாறு உபனிஷத் உபதேசிக்கிறது. புக்தாத் அன்னாத் மனோ வர்ததே, அன்னேன மனசஹ சம்பந்தஹ, யாத்ருஷம் அன்னம் தாத்ருஷம் மனஹா. உண்ணும் உணவே மனமாகிறது. மனதிற்கும் அன்னத்திற்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. எவ்வாறு அன்னம் இருக்கிறதோ அவ்வாறே மனமானது அமையும். ஸ்வாத்வீகாதாராத் சாத்விகம் மனஹா, தஸ்மாதேவ காரணாத் சாதகைஹி சாத்விகா ஏவ ஆஹாராக ஸ்வீகார்யாக. சாத்விகமான அன்னம் உண்டால் சாத்விகமான மனது ஏற்படும். அதனால் சாதகர்கள் அனைவரும் சாத்விகமான அன்னமே உண்ண வேண்டும். மனசி சுத்தே சதி முமுக்ஷோஹோ ஞானம் பிராப்த பிராயமேவ. மனது சுத்தமாக இருந்தால்தான் ஒரு முமுக்ஷுவுக்கு ஞானமானது பிராப்தமாகிறது. ஆபோமயஹ பிராணஹ, ஜலேனஹி பிராணோ ஜீவதி. ஜலமயமாக இருப்பது பிராணன், ஜலத்தினால்தான் பிராணன் இருக்கிறது. ஜலாபாவே மானவஹா மிரியதே ஏவ. ஜலமில்லை என்றால் மாணவர்கள் இறந்து விடுவார்கள். அன்னாபாவேபி ஜீவேத், ஜலாபாவே பிராணாபாவஹா, பிராணாபாவே து மரணமேவ. அன்னம் இல்லை என்றாலும் கொஞ்ச நாள் ஜீவித்து விடலாம். ஆனால் ஜலம் இல்லை என்றால் பிராணன் இருக்காது. பிராணன் இல்லை என்றால் மரணம் ஏற்படும். வாக் து தேஜோமயி. வாக் என்பது அக்னிமயமானது. தைஜசைஹி ஆஹாரைஹி வாக்பட்டீயசி பவதி. தேஜஸ் கொண்ட அக்னி தத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை உண்ணுவதன் மூலமாக வாக் ஸ்பஷ்டம் ஏற்படுகிறது, நெய்யை போல. ஏவம் ஷரீரம் ஏதத் பிருத்திவி ஜல தேஜோபிகி சம்பூதம். இவ்வாறு இந்த ஷரீரம் என்பது பிருத்திவி, ஜலம், அப்புறம் அக்னி, இந்த 3னுடைய கலவையாக இந்த ஷரீரமானது இருக்கிறது. இதைதான், இந்த ஷரீரத்தை தான் த்ரிவித் கரணம் என்று உபனிஷத் உபதேசிக்கிறது. ஓம் த்ரிவித் கரண தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.